ஒரு பாட்டி வீட்டு வாசல் உட்காந்துருக்கு, ஒரு கீரைக்காரமா வருது. நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஒரு கீரைக்காரமா வருது. கீரை எவ்வளோ? 8 அணா. பாட்டி 4 நாள் தெரியா? 8 அணா 4 நாள் ஆர்குமெண்ட், ஹீட்டட் ஆர்குமெண்ட். எதுக்கு? 4 நாள் பார்கெயினுக்கு. கடைசியில் அந்த பாட்டி தோத்து போச்சு, அந்த கீரைக்காரமா தோத்து போச்சு. சரிம்மா 4 நாளுக்கு தான் கொடுமா. ஆனால் இந்த பாட்டி 4 நாளுக்குன்னு ஒரு 4 கட்டு வாங்கிடுச்சு. இந்த கீரையை கொடுத்து இந்த பாட்டிக்கு எழுந்துச்சே, தப்புன்னு மயக்கச்சு வந்துடுச்சு. உடனே இந்த பாட்டி தண்ணி தெளிச்சுட்டு உள்ள போய் காஃபி சூட வச்சு கொடுத்து, தனக்கு வச்சிருந்த 2 இட்லியை கொடுத்து, சூடா 2 தோசை விட்டு கொடுத்து, இன்னும் காலையில் சாப்பிடலையா, இந்த மாதிரி சாப்பிடாம இருக்காது, மத்தியானம் சாப்பிடுன்னு கையில் ஒரு 30 ரூபா கொடுத்து தான் பழைய புடவை ஒன்று கொடுத்து அமிச்சிச்சு. இந்த பக்கத்தில் இருக்கிற பேரன் கேட்டான், இவ்வளோ நேரம் 4 நாளுக்கு அந்த பொம்பளையோட இவ்வளோ மல்லு கட்டிட்டு இப்போ ஒரு 300 ரூபாய் செலவு பண்ணிட்டியே, உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே பாட்டின்ச்சான். அது அந்த பாட்டி சொன்ன பதில் என்ன தெரியுமா? வணிகத்தில் தர்மம் கிடையாது, தர்மத்தில் வணிகம் கிடையாது. இதுதான் நம்ம முன்னோர் வாழ்க்கை. இதுதான் நம்ம முன்னோர் வாழ்க்கை.